வணக்கம், என் பேர் கார்த்திக் ராஜா. நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்திருக்கேன். நம்ம ராமநாதபுரத்தை பார்த்தோம்னா 2 புவிசார் குறியீடுல இருந்து பார்த்தோம்னா இந்த குண்டு மிளகாயும் சித்திரகார அரிசியும் இருக்குது. இப்போ நம்ம முகவி எப்பி வந்து பார்த்தோம்னா சித்திரகார அரிசி பண்ணிக்கிட்டு இருக்கு. திருவாரூர்லேருந்து வந்த நெற்களஞ்சியம் வந்து பார்த்தோம்னா குண்டு மிளகாயை பற்றி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுபோல் நம்ம ராமநாதம் இங்கே கொண்டு வந்து ப்ராடக்ட் பார்த்தோம்னா இந்த சித்திரகார சிவப்பு அரிசி, இது வந்து ரொம்ப பாரம்பரியமான அரிசி. இந்த சித்திரகார அரிசி பார்த்தோம்னா ராமநாடோட ஸ்பெஷலு. இந்த கலர் பார்த்தோம்னா நல்லா ரெட்டிஷாக நல்லா இருக்கும். இந்த அரிசி பார்த்தோம்னா வேறு எங்கேயும் ப்ராடக்ட் இருக்காது. நம்ம ராம்நாட்டில் பார்த்தோம்னா இதை வந்து அவங்களே விளைய வச்சு அவங்களே விதையை உற்பத்தி பண்ணி அவங்களே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அரிசி தான் வந்து நம்ம புவிசார் குறியீடு வந்து ராம்நாட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் இதை வந்து நம்ம முகவை எப்பி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து இன்னொன்று பார்த்தோம்னா குண்டு மிளகா, அதை வந்து திருவான்மை நெற்களஞ்சிங்கிற கம்பெனி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த குண்டு மிளகா இதுக்கும் பார்த்தோம்னா ஜிஐ டேக் இருக்குது. ராம்நாடு பொறுத்துக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு மிளகா இது. இதில் இவங்க ப்ராடக்ட் பார்த்தோம்னா மிளகா பண்ணுறாங்க. அதிலே பார்த்தோம்னா பொடி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அதுபோக நம்ம சாயல்குடியில் இன்னொரு ஃபேமஸ் சொன்னால் அந்த கருப்பட்டி. ஆனால் இதுக்குன்னு ஜிஐ டேக் இல்லை. பட் ஆனால் நம்ம எந்த அளவுக்கு திருநெல்வேலியில் கருப்பட்டி வருதோ அதே மாதிரி சாயல்குடியில் இந்த மாதிரி கருப்பட்டி வந்துருக்குது. ராமநாதபுரத்தை சேர்ந்தது அந்த கருப்பட்டியும். இந்த வாய்ப்பை வழங்கிய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி. அதே மாதிரி இந்த மாதிரி நிறையா ஸ்டால்கள் போட்டு மக்களுக்கு இந்த மாதிரி அரிசி இருக்கிற விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த மாதிரி எங்களுக்கும் நல்ல வருமானத்தை கொடுக்கணும்ட்டு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நன்றி.